ஒரு ப்ளவுஸில் எல்லா அளவுகளையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணாலும் இந்த கழுத்தோட அகலம் மார்க் பண்ணும்போது மட்டும் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது எப்படி கரெக்டாக நம்மளோட அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே கழுத்தோட அகலத்தை வந்து எப்படி பர்ஃபெக்டாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸை பேக் சைட் போட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி டேப்பை வச்சு அளந்து பார்ப்பீங்க. இந்த மாதிரி அளந்து பார்த்து தான் நிறைய பேர் கழுத்தோடைய அகலத்தை வந்து நோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு ப்ளவுஸுமே பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல நம்ம வைக்க மாட்டோம். கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம வச்சு அளவு எடுத்துருவோம். எப்பயுமே கழுத்தோட அகலத்தை இந்த மாதிரி எடுக்காதீங்க. ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம கழுத்தோடைய அகலத்தை வந்து எடுக்கணும். அதுதான் நமக்கு கரெக்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஹூக்பட்டி சைடு பார்த்து போட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து நமக்கு ஈவனாக இருக்கணும். பின்னாடியும் இருக்கக்கூடாது, முன்னாடியும் இருக்கக்கூடாது. அந்த லைன் வந்து ஈவனாக ஃபோல்டு பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த கப் ஷேப் எடுத்து விட்டுட்டு அந்த கர்வ் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ டேப் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த கழுத்தோடைய இறக்கத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக டேப் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு பாயிண்ட் தள்ளி போன மாதிரி இருக்கும். நம்ம அதை கனெக்ட் பண்ணி ஸ்கேலை வைக்கக்கூடாது. மேலே வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, ஈவனாக இருக்கும். அந்த லைன்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2.25 இன்ச் கிட்ட அந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த 2.25 இன்ச் தான் நம்மளுடைய கழுத்தோடைய அகலமாக நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரோட ரெடி அளவு எடுத்துக்கோங்க. கழுத்துலேருந்து அந்த ஆம்கோல் கர்வ் வரையும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ 2.25 இன்ச் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த கழுத்தோடைய அகலம் 2.25 இன்ச்சையும் இந்த ஷோல்டரோட ரெடி அளவையும் சேர்த்திங்க அப்படின்னா 4.5 இன்ச் கிடைக்கும். இந்த 4.5 இன்ச்சை தான் நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டரோட அளவாக 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் தையலுக்காக நான் சேர்த்து 5 இன்ச்சாக விட்டுருக்கேன். இப்போ கழுத்தோடைய அகலம் வந்து நம்ம 2.25 இன்ச் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 2.25 இன்ச்சை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கழுத்தோடைய இறக்கத்தையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஒரு எல் ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து கர்வுக்காக நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கிட்டாச்சு. இந்த மெத்தடில் மார்க் பண்ணும்போது அளவு ப்ளவுஸில் என்ன கழுத்தோடைய அகலம் இருக்கோ அது அப்படியே நமக்கு கிடச்சிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.